ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப முக்கியமான ஒரு சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ தாங்க. உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்கள் பணத்தை நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்குங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு அதிக வட்டி கிடைக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து HDFC பேங்க்கில் இருக்குது. இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில், அதாவது A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் வந்து நமக்கு இந்த பேங்க்கில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. நிறைய பேங்க்கில் இருக்குது. முன்னணி பேங்க், அதாவது SBI பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி நிறைய பேங்க்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. சரிங்களா? நான் வந்து என்னோடய சேனலில் ஆல்ரெடி வந்து SBI பேங்க்கில் இருக்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றியும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க இந்த ஸ்கீம் பற்றியும் டீட்டெயிலாக ஃபுல் வீடியோ போட்டிருக்கீங்க. இன்றைக்கி ஏன் வந்து HDFC பேங்க்கில் இருக்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா, இது வந்து HDFC பேங்க்குன்னு சொல்லுறது நம்மளுக்கு ப்ரைவேட் பேங்க் இல்லைங்களா? அதனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த HDFC பேங்க்கில் நீங்கள் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரீசன் சொல்கிறேன். சரிங்களா? இது நமக்கு ப்ரைவேட் பேங்க்காக இருக்கனால நீங்கள் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆன்லைன் சர்வீசஸ் அண்ட் ஸ்பீட் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இப்போ வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவோம் இல்லைங்களா? அது பண்ணுறதெல்லாம் நமக்கு ஸ்பீடாக நடக்கும். நம்ம கவர்மெண்ட் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைவேட் பேங்க், அதாவது HDFC பேங்க்கில் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அடுத்து இந்த ஸ்கீமில் நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் தான் இது. அந்த 3 மாதத்துக்கு ஒரு டைம் கிடைக்கக்கூடிய வட்டி பணம் வந்துட்டு உங்களுக்கு டக்கு டான்னு 3 மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய கையில் வந்து சேர்ந்துடும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. செகண்ட் ரீசன் எதுக்குன்னா, இந்த HDFC பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால செகண்ட் ரீசன் என்ன, உங்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஒரு பேங்க்குக்கே விசிட் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் சேவை, அதாவது ஃபோன் பேங்கிங் மூலிமா நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம டவுட்டுக்கு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேர்ட் ரீசன் என்னென்னா, HDFC பேங்க்கில் இருக்க சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீ டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க்கில் வந்து நமக்கு நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. அதில் ஒன்றுன்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் FD இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பெஷல் FDயெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மணி டிரான்சாக்ஷன் போன்ற பிற சலுகைகளும் நமக்கு இந்த HDFC பேங்க்கில் இருக்குது. அதனால் இந்த ஸ்கீமை வந்துட்டு நீங்கள் இந்த HDFC பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னா, நான் டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அந்த சேனலில் வந்துட்டு அமேசானில் போடக்கூடிய ஆஃபர்ஸ், டீல்ஸ், அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ், சேவிங்ஸ் ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே உங்களுக்கு டே டு டே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு யூடியூப்பில் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோடய டெலகிராம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலோட ஹோம் பேஜில் என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அது மூலியமாகவும் என்னோடய சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கணுன்னா, இந்த ஸ்கீமோட டென்யூருங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் 5 வருஷம் வந்து உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க. இப்போ எப்படி நம்ம பேங்க்காக இருந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா? 5 வருஷம் நம்ம பணத்தை நம்ம ஃபிக்ஸ்டாக டெபாசிட் பண்ணி வைப்போம். அதே மாதிரி தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் போடக்கூடிய பணத்தை 5 வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்துட்டு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு 60 வயசு தான் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு 30 வயசு ஆகுதுங்க, 21 வயசு ஆகுது, நான் வந்து இந்த ஸ்கீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாமா? ஏன்னா இந்த ஸ்கீமில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லாவே இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது. அதுவும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு காமன் பீப்புளாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 60 வயசு ஆயிருந்தால் இந்த ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. காமன் பீப்புள்னு சொல்கிறது இப்போ நம்மளை மாதிரி இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. நீங்கள் எந்த ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு விவசாய தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நெசவு தொழில் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு பப்ளிக் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஹோம் மேக்கராக கூட இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி தான். அதுக்கு நீங்கள் 60 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரிங்களா? அதே வந்துட்டு ரிட்டையர்டு பீப்புள், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து அவங்க ரிட்டையர் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 55 ப்ளஸ் உங்களுக்கு ஆகிட்டா போதுங்க, நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள், அதாவது எல்லை பாதுகாப்பு வீரர்கள், அப்புறம் ஆர்மி ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னா எலிஜிபிலிட்டி என்னென்னா 50+, அதாவது 50 வயசுக்கு மேலே அவங்க ஆயிருந்தா இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோஸ், அப்புறம் நீங்கள் ரிட்டையர்டான பர்சனாக இருக்கீங்கன்னா ரிட்டையர்டு சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பேங்க்காக இருந்தாலும் சரிங்க, 2-3 ஸ்கீமில் வந்துட்டு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதில் ஒன்றா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் நமக்கு பார்க்கப்படுது. அதில் ஒன்றா இது இருக்குது, சரிங்களா. இதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்கள், 8.2% உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா. இது கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கனால நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து 3 months ஒன்ஸ் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு பேயபிளான ஒரு ஸ்கீமுங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி பணம் கிடைச்சிடும் அப்படின்னு. அந்த பணம் எப்பப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதனால் இந்த ஸ்கீமில் நீங்கள் போடக்கூடிய பணத்துக்கான வட்டி பணம் வந்துட்டு 1 April, 1 July, 1 October, 1 January, இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 4 டைம், 3 மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு உங்கள் கையில் வந்துடும், சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபெப் மந்த், அதாவது பிப்ரவரி மந்தில் நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், அந்த 2 மாதத்துக்கான வட்டி உங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும். அந்த மாதிரி அடுத்து ஏப்ரல்லேருந்து மே, ஜூன், அந்த மாதத்துக்கான வட்டி உங்களுக்கு ஜூலையில் வந்துடும். இந்த மாதிரி உங்களுடைய 3 months ஒன்ஸ் உங்கள் பணத்துக்கான வட்டி ஈஸியாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும். நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்காக இருக்கனால, ப்ரைவேட் பேங்க்காக இருக்கனால ஈஸியாக உங்களுக்கு க்ரெடிட் ஆகிடுங்க. சரிப்பா, இப்போ என் கையில் வந்துட்டு 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் லம்சமாக டெபாசிட் பண்ண போகிறீங்க. இப்போ 1 லட்ச ரூபாவை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் 3 months ஒன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பாருங்கள், 2050 ரூபாய் உங்களுடைய கைக்கு கிடைச்சிடுங்க. ஸோ இது வந்து 3 months ஒன்ஸ் கிடைக்கக்கூடிய வட்டியை சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு பார்க்கும்போது 8800 ரூபாங்க. ஒரு வருஷத்துக்கான வட்டி உங்களுக்கு 8800 ரூபாய். அது டிவைடட் பை நீங்கள் 4 போட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கான வட்டி உங்களுக்கு கிடைச்சிடும், சரிங்களா. இல்லை என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குப்பா, நான் 2 லட்ச ரூபாவை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி பாருங்கள் 16,400 ரூபாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 months ஒன்ஸ் கிடைக்கக்கூடிய வட்டி 4100 ரூபாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் இதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த வட்டி பணம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். என்கிட்ட ஒரு 30 lakhs இருக்குது. அந்த 30 லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் நான் டெபாசிட் பண்ணால் எனக்கு எவ்வளோ தான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி பணம் கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 61,500 ரூபாங்க. 3 மாதத்துக்கு ஒரு டைம் டான்னு உங்கள் கையில் வந்துடும், சரிங்களா. இப்போ ஒவ்வொரு கேட்டகரிஸ் பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு டைம் எனக்கு வட்டி வரணும், அந்த பணம் வந்தால் தான் என்னுடைய லைஃப்பை நான் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கேட்டகரி. அவங்களுக்கு இந்த மாதிரி வட்டி பணம் 3 months ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைப்பா எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம், நான் பணத்தை டெபாசிட் மட்டும் பண்ணி வைக்கிறேன், நான் மெச்சூரிட்டி ஆனப்புறம் அதாவது 5 years கழித்து நான் வந்து மொத்த பணமாக லம்சமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணால் கூட 5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி பாருங்கள் 10,250 ரூபாய் வரும். நீங்கள் அதை அப்படியே எடுக்காமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 years கழிச்சு உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அது மூலியமாக வந்த வட்டி ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 7,05,000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி தாங்க, நீங்கள் இந்த ஸ்கீமில் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் 3 months ஒன்ஸ் உங்களுக்கு இந்த வட்டி பணம் வேண்டாம், 20,500 ரூபாய் எனக்கு வேண்டாங்க, நான் அதை அப்படியே வச்சு அப்படியே வந்துட்டு அக்கௌண்ட்டை ரன் பண்ணிகிட்டே போகிறேன், 5 years ஆஃப்டர் நான் எடுத்துக்கிறேன் நினச்சா கூட உங்களுடைய அந்த 10 lakhs ப்ளஸ் அது மூலியமாக கிடைக்கக்கூடிய வட்டி அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வட்டி பணம் மட்டும் பாருங்கள் 4,10,000 ரூபாய் கிடைக்குங்க 5 வருஷத்துக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்து 14,10,000 ரூபாய் உங்கள் கையில் லம்சமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி கேட்டகரி பீப்புளுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 3 months ஒன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை லம்சமாக ஒரு 5 years ஆஃப்டர் எடுத்துக்கிறனாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க, டெபாசிட் லிமிட்டுங்க. சரிம்மா எவ்வளோ தான் வந்துட்டு பணத்தை இதில் இந்த ஸ்கீமில் போடுறது மினிமமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து இந்த ஸ்கீமில் நம்ம டெபாசிட் பண்ணலாங்க, சரிங்களா. 1000 ரூபான்னு சொல்லுது ஒரு மினிமம் அமௌண்ட் தான், இவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஸ்கீமுக்கான ஒரு மினிமம் டெபாசிட் லிமிட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது 1000 ரூபாய் தாங்க. மேக்ஸிமம் பார்க்கும்போது 30 லட்ச ரூபாய், சரிங்களா. 30 லட்ச ரூபாய் வரைக்குமே நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி உங்களுடைய வட்டி நீங்கள் வாங்கிட்டு வரலாம், சரிங்களா. 61,500 ரூபாய் உங்களுடைய 3 மாதத்துக்கான வட்டி பணம் உங்களுக்கு கிடைச்சிடும், சரிங்களா. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ 1 லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேஷாக கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக
செக்கா டிடி ஃபார்மேட்டில் தான் உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். இப்போ அடுத்து எல்லாருமே கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸு. இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம இவ்வளோ பணத்தை டெபாசிட் பண்ணுறோம், நம்ம வரி கட்டணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணக்கூடிய பணம், அதாவது 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லைங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே கிடைச்சா மட்டும் நீங்கள் அதுக்கு வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியதாக வரும். அதாவது டிடிஎஸ் பிடிப்பாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் 50,000 ரூபாய். 3 மாதத்துக்கு ஒரு டைம் கிடைக்கக்கூடிய வட்டி பணத்தை நான் சொல்லலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே கிடைக்கக்கூடிய வட்டி பணம், அதாவது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் டிடிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த 15G அல்லது 15H இந்த டிடிஎஸ் ஃபார்மை கொடுக்கலாங்க. இந்த டிடிஎஸ் எதுக்குன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி தான். இது எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வட்டி வருமானம் வந்து நான் வந்து டேக்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்குறதா. சரிங்களா? இந்த ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னா, நீங்கள் எந்த பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை எந்த போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதாவது இந்த ஸ்கீமை எங்கே ஓப்பன் பண்ணுறீங்களோ அங்கேயே உங்களுக்கு இந்த ஃபார்ம் கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் தாங்க. இப்போ 5 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணணும். ஆனால் 5 வருஷம் வரைக்குமே எல்லாராலையும் வந்துட்டு பணம் எடுக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக, இல்லை நம்ம குழந்தைகளோட எஜுகேஷன் ஃபீஸ், இல்லை அவங்களுடைய கல்யாணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக நீங்கள் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லைங்க. வட்டியே கிடைக்காது, நோ வட்டி. அதாவது நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த பணம் மட்டும் தான் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1.5% வந்து உங்களுக்கு டிடக்ஷன் பண்ணிவிடுவாங்க, பிடித்தம் பண்ணிவிடுவாங்க. அதே 2 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் பணத்தை எல்லாத்தையும் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% டிடக்ட் பண்ணுவாங்க. இந்த டிடக்ஷன் உள்ளது பெனால்ட்டி தாங்க. ஸோ அபராதம் சொல்லி தான் அதை பிடிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, நான் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்கீமை வந்துட்டு ஒரு முடிக்கிறேன், அதாவது ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் அந்த மாதிரி டைம் பீரியடில் இந்த ஸ்கீமை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1% வந்து டிடக்ட் பண்ணிவிடுவாங்க இல்லைங்களா. ஸோ 1%ன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு 1%. ஸோ டோட்டலாக பாருங்கள், உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளோவா கிடைக்கும்னா 9,90,000 தான் உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் பண்ணாமல் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுதான் என்னோட ஒரு ஐடியாவாக உங்கள்கிட்ட நான் ரெஃபர் பண்ணுவேன். சரிங்களா? அடுத்து வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுங்க. இது வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸர். ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது ஒரு விதம். இது வந்து அக்கௌண்ட் க்ளோஸர்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ 5 இயர்ஸ் கழித்து நம்ம எல்லாருமே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் இன்கேஸ் ஆஃப் டெத்து, அதாவது ஹோல்டரோட டெத் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பணம் யாருக்கு போகும்னா, இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நாமினிஸ் அல்லது வாரிசை வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண பணம் ப்ளஸ் அது மூலிமா திரட்டப்பட்ட வட்டி, அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்து ஃபுல் அமௌண்ட்டு அவங்களுக்கு போயிடும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு பெனால்ட்டி இல்லாமல் அவங்க கைக்கு போயிடும். நீங்கள் நார்மலாக ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி பிடிப்பாங்க. நீங்கள் என்ன வருஷத்தில் ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் பண்ணீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு பெனால்ட்டி ஒரு 1.5% இல்லை 1% பிடிப்பாங்க. அதே நீங்கள் வந்து இன்கேஸ் ஆஃப் டெத்து மூலியமாக வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த ஒரு பெனால்ட்டி இல்லாமல் பிடிப்பாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க, இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கு, நல்லாவே வந்து இன்ட்ரெஸ்ட் பேயபிளான ஒரு ஸ்கீமாக இருக்குது, நான் 5 இயர்ஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண அப்புறம் நீங்கள் 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க 2 வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷம் நீங்கள் வந்து, அதாவது ஒரு 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் 2.5 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனால்ட்டி பிடிக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதாவது HDFC பேங்க்கில் இருக்க இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.